இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு திரு நரையூர் நம்பி திருக்கோவில். இந்த திருக்கோயிலானது எங்க அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கும்பகோணத்துல இருந்து சரியாக 10 கிலோமீட்டர் தொலைவு. கும்பகோணத்துல இருந்து திருவாரூர் போற பேருந்துல ஏறணும்னா நாச்சியார் கோவில் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும். கோவிலுக்கு அருகாமையிலேயே நம்மளை இறக்கி விடுவாங்க. அங்கிருந்து ரொம்ப அப்படியே கோவில் வாசல்லே இறக்கி விடுவாங்க. நடக்கிற தூரம் தான். நம்ம கோயிலுக்கு போயிடலாம். கும்பகோணத்துல இருந்து திருவாரூர் போற பஸ்ல ஏறி நாச்சியார் கோயில்னு டிக்கெட் எடுத்துட்டோம்னா கோயில் வாசல்லே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. கரெக்டா 10 கிலோமீட்டர். சுவாமியினுடைய திருநாமம் திரு நரையூர் நம்பி. தாயாரினுடைய திருநாமம் பஞ்சுலவள்ளி. ஸ்தல விருட்சமாக மகிழ மரம் திகழுது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் சாம்ப தீர்த்தம். இங்கு நடைபெறக்கூடிய ஆகமமானது வைகானச ஆகமமாக இருக்கு. புராண பெயர் வந்து சுகந்தகிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த சேத்திரத்தினுடைய ஸ்தல புராணம், ஸ்தல வரலாறு அதை இப்ப பார்ப்போம். மேதாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி. அவர் வந்து பெருமாளினுடைய ரொம்ப அதிதீவிரமான பக்தர். அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, பெருமாள் வந்து தனக்கு மருமகனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பெருமாள் தனக்கு மருமகனா வேணும் அப்படின்னாக்கா அப்ப என்ன செய்யணும்? மகாலட்சுமி மகளாக பிறக்கணும். அப்ப மகாலட்சுமிய பெருமாள் வந்து திருமணம் பண்ணிக்கணும். இந்த ஆசைக்காக அவர் வந்து நெடுங்காலம் தவம் வந்து புரிந்தார். இதற்கு செவிசாய்த்த மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய மகாலட்சுமியை வந்து பாத்தீங்கன்னா, அவர் தவம் செய்த மரத்துக்கு அருகாமையிலேயே ஒரு சின்ன குழந்தையா பிறக்க வச்சு அவரை வந்து வளர்க்க வச்சார். அப்ப அந்த குழந்தைக்கு மேதாவி மகரிஷி வந்து பஞ்சுலவள்ளி அப்படின்னு சொல்லி பெயர் சுட்டி அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வளர்த்து வந்துட்டு இருந்தார். இந்த பஞ்சுலவள்ளி தாயாருக்கும் திருமண வயதானது வந்தது. அப்ப வந்து திருமணம் செஞ்சுக்கணும். அப்ப மகாலட்சுமி திருமணம் செஞ்சுக்கணும்னா அப்ப மகாவிஷ்ணு தான் வரணும். சரின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காக வந்து பாத்தீங்கன்னா சங்கர்ஷ்ணன், மிருத்யும்னன், அனிருத்ரன், புருஷோத்தமன், வாசுதேவன் இப்படி 5 விதமான வடிவங்கள் எடுத்து தாயாரை தேடி தேடி வந்துகிட்டு இருந்தார். அப்ப கருடாழ்வார், பெரிய திருவடி என்று போற்றப்படக்கூடிய கருடாழ்வாரானவர் வந்து என்ன பண்ணாருன்னா, மகாலட்சுமியானவர் இந்த ஸ்தலத்துலதான் இருக்காங்க அப்படிங்கிறத மகாவிஷ்ணு கிட்ட எடுத்து சொல்லி மகாவிஷ்ணுவை இங்க அழைச்சிட்டு வர்றாரு. அப்ப மகாவிஷ்ணு நேரடியாக வந்து மேதாவி மகரிஷி கிட்ட பொண்ணு கேட்கிறார். இந்த மாதிரி உங்களுடைய பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் நல்லபடியா வச்சு பாதுகாக்கிறேன், இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்கவும், அப்ப வந்து என்னன்னா மேதாவி மகரிஷி வந்து ஒரு நிபந்தனை விதிக்கிறார். என்னன்னா, என் பொண்ணு நான் வந்து மகாராணி மாதிரி வளர்த்துருக்கேன். அவ என்ன சொல்றாளோ அதைத்தான் நானும் என்னுடைய மனைவியும் கேட்போம். அப்படிதான் அந்த பொண்ணு வளர்த்த பொண்ணு அது. அதனால நீங்க என் பொண்ணு எந்த அதிகாரமும் பண்ணக்கூடாது. என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதை கேட்டு நீங்க நடக்கணும். இதுக்கு உங்களுக்கு சம்மதமா? இதுக்கு உங்களுக்கு சம்மதம் இருந்தா நான் என்னுடைய பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, கருடனுடைய கருடாழ்வாரை வந்து சாட்சியாக வைத்து பெருமாள் வந்து அவர்கிட்ட வந்து வாக்கு கொடுக்குறாரு. என்னன்னா, நான் உங்களுடைய பொண்ணு மஞ்சுளவல்லியுடைய சொல்படியே கேட்டு நடக்கிறேன், எல்லா முடிவையும் அவங்களே எடுக்கட்டும், நான் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நிபந்தனையை ஏத்துக்கிட்டு மஞ்சுளவல்லி தாயார கருடாழ்வார் முன்னிலையில மகாவிஷ்ணு இந்த ஸ்தலத்துல திருமணம் பண்ணிக்கிறார். அதனால இந்த ஸ்தலத்துல வந்து பிரதானமாக திரு நரையூர் நம்பி இருந்தாலும் இங்க முழு அதிகாரமும் ஆட்சியும் யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சுளவள்ளி தாயார் தான். அதனாலதான் 108 திவ்ய தேசத்திலேயே இல்லாத ஒரு சிறப்பு இந்த திவ்ய தேசத்துக்கு உண்டு. என்னன்னா, தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது. எல்லா ஊர்லயும் போனீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல எல்லாம் 7 தாயார் சன்னதி, அதே போல மற்ற திருத்தலங்கள்லாம் 2-3 தாயார் சன்னதிகள் தான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் தாயாருக்கு தனி சன்னதியே கிடையாது. ஒரே சன்னதி தான், மூலவர் தான். அந்த மூலவர் இடத்துலயே தாயாரும் இருப்பாங்க. சரி, அதுல என்ன சிறப்பு அப்படின்னு இருக்குல்ல, மூலவர் தலத்துல தாயார் இருக்காங்க, அதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருத்தலத்துல தாயாரினுடைய கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாவி கொத்து ஆனது இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீட்டுல நடக்கிற அதே நிகழ்ச்சி தான். என்னன்னா, நம்ம வீட்டுல வரவு செலவு கணக்குகள்ல இருந்து முடிவுகள் எல்லாமே வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம தாயார் நம்ம மனைவியார் தான் எடுக்கிறாங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாமே தாயார் தான் பிரதானம். அதனால பெருமாள் வந்து தாயாருக்கு கட்டுப்பட்டு இந்த ஸ்தலத்துல இருக்காரு. அதனால இந்த கோவிலினுடைய சாவி கொத்தும், ஏன்னா இந்த கோவில் தான் அவங்களுக்கு வீடு, அதனால இந்த வீட்டினுடைய சாவி கொத்தும் ஆட்சி அதிகாரம் எல்லாமே தாயார்கிட்ட தான் இருக்கு. நீங்க வெளியில இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கருவறையிலேயே நமக்கு ரொம்ப பிரதானமா தெரியறது தாயார் தான். பெருமாள் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிற மாதிரி தான் இருப்பாரு. ரொம்ப அழகான ஒரு சன்னிதானமாக இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சரி, இந்த திருக்கோவில் அமைவதற்கு
பல விசேஷ காரணங்கள் இருந்தது. முதல்ல என்னன்னா, இந்த திருக்கோவில் அமைந்த விதம். இதை யாரு கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 63 நாயன்மார்களில் ஒருவரான கோட்செங்க சோழ நாயனார். அவர் தான் வந்து இந்த திருக்கோவிலை கட்டினார். என்னன்னா, நாயன்மார் சிவ ஆலயங்கள் கட்டியிருப்பாங்க, ஆழ்வார்கள் பெருமாள் திருக்கோயில்களுக்கு கைங்கரியம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுல ஒரு சிறப்பு, நாயன்மாராக இருந்த ஒரு கோட்செங்க சோழ நாயனார் வந்து ஒரு விஷ்ணு ஆலயத்தை திருப்பணி பண்ணி கட்டி, இவர் தான் கட்டினது அந்த கோயிலே. சரி, பெருமாள் கோவில்களை, அதாவது 70க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் கட்டின கோச்செங்க சோழனாருக்கு ஒரு பெருமாள் கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா என்னன்னா, அவருக்கு எந்த இடத்துல கட்டுறது, எந்த கோயில் கட்டுறது, என்ன ஏது ஒண்ணுமே அவருக்கு புரியல. அப்ப அவருடைய கனவுல காட்சி கொடுத்த ஸ்ரீமன் நாராயணர் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த ஸ்தலத்துல நான் இருக்கேன், இந்த ஸ்தலத்துல நீ எனக்கு கோயில் கட்டு அப்படின்னு சொல்ல, அந்த இடத்திலேயே கோச்செங்க சோழ நாயனாரானவர் மணிமாட கோயிலாக இந்த கோயிலை வந்து கட்டி அமைத்து கொடுத்தார். இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய விமானமானது ஹேம விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாம திருமங்கை ஆழ்வாருக்கு குருநாதராக, அதாவது ஆச்சாரியராக நம்ம திரு நரையூர் நம்பி வந்திருக்காரு. என்னன்னா, திருமங்கை ஆழ்வார் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல தான் சேகரித்த அனைத்து விதமான செல்வங்களையும் இறை பணிக்கு, அதே போல பெருமாளினுடைய கைங்கரியத்துக்கே வந்து செலவு பண்ணிட்டு வந்திருந்தார். அப்ப என்னன்னா, இவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம், அதாவது வைஷ்ணவத்துல தீட்சை பெறுவது, அது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இந்த பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணணும்னா அதற்கு ஒரு தகுந்த ஒரு குரு, ஒரு ஆச்சாரியர் தேவை. அப்ப அந்த ஆச்சாரியரை தேடி யாருக்கிட்ட நம்ம வந்து தீட்சை பெறுவது அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கும்பொழுது, திருமங்கை ஆழ்வாருக்கு நானே உனக்கு குருவா இருக்கேன், நானே உனக்கு ஆச்சாரியரா இருந்து முத்திராதானம், அதாவது பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கையில வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சங்கு சக்கரத்தை முத்திரையாக குத்துவாங்க. இந்த பஞ்ச சம்ஸ்கார நிகழ்வுல இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. 2வது நிகழ்வாக இந்த நிகழ்வானது கருதப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருமாளினுடைய திருக்கரங்கள்ல பெருமாள் தன்னுடைய வலது கரத்துல சக்கரத்தையும் இடது கரத்துல சங்கையும் வச்சிருப்பார். அந்த சங்கு சக்கரங்களை தன்னுடைய தோள்கள்ல பொறித்து கொண்டு நான் வந்து பெருமாளுக்கு ஒரு அடியார் அப்படிங்கிறத வந்து குறிக்கக்கூடிய விதமாக இதை வந்து பொருத்திக்குவாங்க வைஷ்ணவ பெருமக்கள். அதே போல இந்த ஸ்தலத்துல திரு நரையூர் நம்பியானவர் ஆச்சாரியராக இருந்து திருமங்கை ஆழ்வாருக்கு முத்திராதானம் பண்ணி வச்சார். இதுல என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, பெருமாளினுடைய வலது கையில சக்கரமும் இடது கையில சங்கும் இருக்கும், ரைட்டா? இதுதான் வந்து ஆர்டர். அப்ப நீங்க வந்து முத்திராதானம் பண்றீங்க அப்படின்னாக்கா, நீங்க ஆச்சாரியராக இருந்து இன்னொருத்தருக்கு பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல உங்களுக்கு மாறணும். அப்ப என்னன்னா, இடது கையில இருக்கக்கூடிய சங்கானது வலது கைக்கும், வலது கையில இருக்கக்கூடிய சக்கரமானது இடது கைக்கும் வந்தாதான் நீங்க எதிராளிக்கு அந்த சங்கு சக்கரத்தை முத்திரை குத்தும் போது அவருக்கு சரியான விதத்துல போய் அது சேரும். அப்ப திருமங்கை ஆழ்வாருக்கு சரியாக போய் சேரணும் அப்படிங்கிறதுனால திரு நரையூர் நம்பியானவர் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை, அதாவது வலக்கையில இருக்கக்கூடிய சக்கரத்தை இடக்கையிலையும், இடக்கையில இருக்கக்கூடிய சங்க வலக்கையிலையும் மாத்திக்கிட்டு 2 திருக்கரங்களோட இந்த ஸ்தலத்துல காட்சி அளிக்கிறார். அதுவும் எப்படின்னா, அந்த சங்கு சக்கரத்தை 2 கையும் முன்னோக்கி நீட்டிக்கிட்டு, அதாவது முத்திரை குத்தும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முன்னோக்கி நீட்டிட்டு பெருமாள் இங்க காட்சி கொடுக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு கோலம். வேற எந்த திவ்ய தேசத்திலையும் 108 திவ்ய தேசங்கள்லயும் என்ன பிற ஆலயங்களையும் மங்களாசாசனம் பெறாத ஆலயங்கள்ல கூட பார்க்க முடியாத ஒரு கோலம் இந்த ஒரு திருக்கோலம். ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோலம். சரி, அதற்கு அடுத்தபடியாக வந்து இந்த ஸ்தலத்துல ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னன்னா, கல்கருடன். கல்கருடன் தான் இந்த ஸ்தலத்திற்கு ரொம்ப பிரசித்தி அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையாகாது. கல்கருடனானவர் தனி சன்னதியில காட்சி கொடுக்கிறார். இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உடல்ல 9 விதமான நாகங்களை அணிந்திருக்கிறார். நாகாபரணமாக, நாகங்களையே ஆபரணமாக அணிந்திருக்கார். இதுல என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து முழுக்க முழுக்க கல் திருமேனி. இவர் தான் வந்து புறப்பாட்டுக்கும் போது வருவார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உற்சவ காலங்கள்ல கருட வாகனத்துல பெருமாள் வந்து வராரு அப்படின்னாக்கா, அந்த கருட வாகனமானது பஞ்சலோகத்தால ஆனதாக இருக்கும், இல்ல தங்கத்தால ஆனதாக இருக்கும். உற்சவர் பெருமாளும் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தால் ஆனவரா இருப்பார், இல்ல பஞ்சலோக மூர்த்தியா இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பார். ஆனா இந்த ஸ்தலத்துல கருங்கல்லால செய்யப்பட்ட கருட ஆழ்வார் இருக்கார். இவரே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெருமாளை, உற்சவரை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி சுமந்து கொண்டு வலம் வருவார் புறப்பாடும் போது. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். சரி, இந்த கல்கருடனானது உருவாக்கப்பட்ட விதம் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது
சந்திரகாந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. அது என்ன சந்திரகாந்த கல் அப்படின்னாக்கா என்னன்னா, இது சயின்ஸ் பத்திய விஷயம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். அது 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 தவறா இருந்ததுன்னா இது ஒரு இதுவா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த விஷயம் எனக்கு ஃபுல்லா தெரியல. ஏதோ சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். அதாவது என்னன்னா, சந்திரகாந்த கல்லினுடைய தன்மை என்னன்னா, இப்போ ஒரு சந்திரகாந்த கல் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாக்கா, இப்ப வெயில் காலமா இருந்தது, அந்த இடத்துல ஒரு ரூம்ல அந்த சந்திரகாந்த கல்லை வச்சீங்க அப்படின்னாக்கா, அந்த இடமே ஏசி போட்ட மாதிரி ஆயிடும். அதாவது என்னன்னா, வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சந்திரகாந்த கல்லுக்கு உண்டு. அப்ப வெயில் காலத்துல நல்ல பங்குனி சித்திரை வைகாசி வெயில் காலத்துல சந்திரகாந்த கல்ல ஒரு ரூம்ல வச்சுட்டு நம்ம பாட்டு படுத்திருந்தோம்னாக்கா ஏசியில படுத்திருக்க மாதிரி அவ்வளவு கூலிங்கா இருக்கும். அதையே மழை நேரமாக இருந்து ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதங்கள்ல மழை நல்ல வெளுத்து வாங்குற நேரமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அந்த சந்திரகாந்த கல் எப்படின்னா வெப்பத்தை வெளிப்படுத்தும் வெளியில. அப்படி சந்திரகாந்த கல்லுக்கு ஒரு தனி சிறப்பு தன்மை உண்டு. அது போலதான் இந்த திருக்கோவிலினுடைய கருடாழ்வாரையும் வடிவமைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம கோச்சங்க சோழ நாயனார் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முடிவு பண்றார், இந்த ஸ்தலத்துல ஏதாவது ஒரு சிறப்பு செய்யணும். ஏன்னா இவர் கட்டுற முதல் கோவிலும் கடைசி கோவிலும் பெருமாளுக்காக இதுதான் கட்டுறாரு. வேற எந்த பெருமாள் கோயிலும் அவருக்கு கட்டல இதுவரையிலும். இதுக்கப்புறமும் அவர் எந்த பெருமாள் கோயிலும் கட்டல. இதுதான் முதல் பெருமாள் கோவில், கடைசி பெருமாள் கோவில் அவர் கட்டுறது. அப்ப இதுல ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு பல சிற்பிகளையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறார். ஏதாவது ஒரு எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருத்தலத்துக்கு வேணும், யாருமே செய்யாததை செஞ்சிருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தேவசேனாதிபதி அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து முன் வரார். என்னன்னா, என்னுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அந்த பையன் பேரு பாத்தீங்கன்னா மயூரதர்மன். அந்த பையன் வந்து ரொம்ப சிறப்பா உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு வந்து பல வித்தைகளையும் நான் வந்து இந்த சிற்ப சாஸ்திரங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதே போல எந்திர சாஸ்திரங்களும், அதாவது விக்கிரகத்துக்கு அடியில எந்திரம் வைப்பாங்கல்ல, அந்த எந்திர சாஸ்திரங்களும் அவனுக்கு நல்லா அத்துப்படியா தெரியும். அதனால அவன் வந்து இதை செஞ்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட தன்னுடைய ஸ்டூடெண்ட் மயூர சர்மனை அறிமுகப்படுத்துறாரு நம்ம தேவசேனாதிபதி. அவரை பார்த்துட்டு மன்னருக்கும் ஒரு சந்தோஷம், சரி இதை எப்படியாவது முடிச்சு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப வந்து மன்னர் வந்து என்ன சொல்றாருன்னா, எந்த ஸ்தலத்திலயுமே இல்லாத ஒரு தனி சிறப்பா இது இருக்கணும், நீங்க எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்துங்க, பொருள் செலவு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்கேயுமே நடைபெறாத ஒரு விஷயம் இங்க நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயூர பெருமனை சொல்லிட்டு கோயிலை கூட்டு போய் காட்டுறாரு. இதுதான் நான் இப்ப வந்து திருப்பணி பண்ணிட்டு இருக்க கோயில், இதுல இப்ப நீங்க எப்படி திருப்பணி எனக்கு பண்ணி கொடுக்க போறீங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல பிரம்மாண்டமா ஒரு கருடன் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில ஒரே பாறையா அடுக்கி வச்சிருப்பாங்க கோயிலுக்கு உள்ளார. என்னன்னா அப்பதான் திருப்பணியானது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த பாறைகளை எல்லாம் பார்த்த உடனே அந்த மயூர சர்மனுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பாறைகளை வச்சு நான் வந்து ஒரு கருடனை செஞ்சு தரேன் அப்படின்னோடனே அந்த மன்னர் வந்து கேட்கிறாரு, எப்படி கல்லால கருடனா, அது வந்து நம்ம பிரதிஷ்டை தானே பண்ண முடியும், ஆனா வந்து அதை வந்து புறப்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது, எனக்கு உற்சவ கருடனும் தேவையே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இந்த கருடனையே நீங்க புறப்பாட்டுக்கு பண்ணலாம், மூலவரையும் அவரு தான், உற்சவரும் அவரு தான், அவரையே நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னோடனே மன்னருக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி அது முடியும், கல் கருடனை வந்து தூக்கிட்டு வெளில போயிட்டு தூக்கி திரும்பி எடுத்துட்டு வர்றதுலாம் அசாத்தியமான விஷயம், அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, இது நடைமுறைக்கு ஒத்து வராததாச்சே அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரகாந்த கல் மாதிரி இந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு மன்னர்கிட்ட சொல்றாரு. என்னன்னா, இந்த பாறைகள் இருக்கு இல்லையா, இது ரொம்ப வித்தியாசமான பாறைகள். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல நீரோட்டங்கள் ஆனது அதிகமா இருக்கு. அதை வந்து நம்ம சரிவர பயன்படுத்தணும்னா இதுல காத்து வந்து போயிட்டே வரும். இதுக்கு வந்து சுவாசிக்கக்கூடிய தன்மையும் உண்டு இந்த பாறைக்கு. இது ரொம்ப ரேரான பாறை, இது வந்து கிடைக்காது. அதனால இதை வச்சு நம்ம வந்து ஈஸியா அந்த கருடனை செஞ்சிடலாம். என்னன்னா, இந்த கோவில நான் சொல்ற மாதிரி அந்த கருடன் சன்னதிக்கும் பிரகாரத்துக்கும் இது அமைங்க, பாதை அமைச்சிருங்க, அந்த பாதையில இந்த பாறைகளை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைங்க, நானும் கருடனை செஞ்சு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். அந்த கருடனுடைய சுவாசம், அதாவது இந்த ஸ்தலத்துல இன்னும் கருடனுக்கு சுவாசம் இருக்கு. என்னன்னா, அவர் வெளியில வரும்போது கருடனுடைய சுவாசமும் அந்த கல்லினுடைய சுவாசமும் ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்னா, கருடனுடைய ஒரிஜினல் எடையானது அப்பதான் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்ப உள்ளுக்குள்ளார வந்து கருடன் வந்து சாதாரணமா இருக்காரு. அப்ப அந்த கருடனை தூக்குறதுக்கு ரொம்ப பெரிய வெயிட் கிடையாது, 4 பேர் தூக்குனா போதும். அப்ப அந்த இடத்துல இருந்து கருடனினுடைய அந்த சுவாசமானது வெளியில வர ஆரம்பிக்குது.
அப்ப வெளியில வர ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னா, இவங்க ஏற்கனவே வந்து உயிரோட்டம் உள்ள பாறைகளை அந்த பகுதியில போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப வந்து என்னன்னா, அந்த பாறைகள்ல இருந்து வரக்கூடிய காற்றும் இந்த காற்றும் கருடனினுடைய மூச்சு காற்றும் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, கருடனினுடைய எடையானது ஒரிஜினல் எடைக்கு வர ஆரம்பிக்குது. அதாவது என்னன்னா, உள்ளுக்குள்ள இருக்கும்போது அவர் சாதாரண குழந்தை மாதிரி இருக்காரு இல்லையா, வெளில வரும்போது அவருடைய ஒரிஜினல் எடை 1 டன்னுக்கும் மேலங்கிறாங்க அந்த எடை. அந்த எடைக்கு அவர் வரும்போது என்னன்னா, உள்ள 4 பேர் தூக்குறாங்கல்ல கருவறையில இருந்து, அப்ப அர்த்த மண்டபத்துக்கு வரும்போது சுவாமியை தூக்க 8 பேர் தேவைப்படும். அது அப்படியே பெருக்கிக்கிட்டே வரணும். 8 அதுக்கப்புறம் ஒரு 2 அப்ப 8 2 16 அந்த 16 வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரும்போது அதுக்கு அடுத்தது புறப்பாட்டுக்கிட்ட வெளியில அதுக்கு அடுத்த லெவலுக்கு வெளில வரும்போது என்னன்னா 16 32 ஆகும், 32 64 ஆகும், 64 128 ஆகும் வரும். அப்ப என்னன்னா திரும்ப உள்ள போகும்போது இது அப்படியே கண்டினியூ ஆகும். அது என்னன்னா அப்படியே ரிவர்ஸ்ல போகும். 128 64 ஆகும், 64 32 ஆகும், 32 16 16 8 8 4 ஆகி இப்படி வந்து உள்ள போகும். இது வந்து ஒரு அருமையான ஒரு மெத்தடு. அப்ப என்னன்னா கருடனுக்கும் மூச்சு சுவாச காற்றை கொடுத்து இங்க இருக்கக்கூடிய பாறைகளுக்கும் அதாவது சுவாசம் உள்ள பாறைகள், அதுல நீரோட்ட சக்தியும் இருக்கு, காந்த சக்தியும் இருக்கு. அது மாதிரி சுவாசம் உள்ள பாறைகளை இதற்கு அடியில போட்டு கருடனை வர வைக்கிறாங்க வெளியில. அப்ப அந்த கருடனானவர் உண்மையான தன்னுடைய எடையை வெளியில வரும்போது அந்த சுவாசத்தோட சேர்ந்து பெறுறாரு. அப்படி பெறும் பொழுது அவரு 1 டன்னு எடைக்கு வராரு. அதே மாதிரி உள்ள போகும்போது அது அப்படியே கம்மியாயிட்டே போகுது. இந்த கல்கருடனானது சேவை வந்து பாத்தீங்கன்னா வருடத்திற்கு 3 முறை நடக்குது. இந்த கல்கருட சேவை ரொம்ப சிறப்பா இருக்கும். மூலவரான கல்கருடனே பெருமாளை தூக்கி சுமந்து கொண்டு பிரகாரம் வந்து திரும்பி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறாரு. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சரி, இந்த ஸ்தலத்துல கருடாழ்வாரானவர் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணம் செய்து வச்சு ஒரு சாட்சியாக ரொம்ப மிக முக்கிய பிரதான ஒரு பிரசித்தி பெற்ற மூர்த்தியாக விளங்குகிறார். அதனால இங்கே அவரும் ஒரு குருவாக விளங்குறதுனால பிரதி வியாழக்கிழமை தோறும் ஒரு வியாழக்கிழமையும் கருடாழ்வாருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்முடைய எப்பேற்பட்ட தோஷங்கள் ஆகுனதும் நிவர்த்தி ஆகுது. ஜாதகத்துல ராகு கேது இந்த 2 கிரகங்கள், சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாம்பு கிரகங்கள்பாங்க. இந்த கிரகங்களினுடைய தோஷத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. ஏன்னா அவர் வந்து நாகாபரணத்தை தான் உடல்ல அணிஞ்சிருக்காரு. கருடனுக்கும் நாகருக்கும் ஆகவே ஆகாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாகரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவர் ஒரே ஒருவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கருடாழ்வார் தான். அப்ப இந்த ராகு கேது இவர்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், சிக்கல்கள், இன்னல்கள் இதெல்லாத்தையும் போக்கக்கூடியவர் நம்ம கருடாழ்வார். நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கும் நம்மளுடைய பிறந்த கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ இவருக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணோம் அப்படின்னாக்கா நாகம் சம்பந்தப்பட்ட ராகு கேதுவால வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம். திருநறையூர் நம்பி அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல 100க்கும் மேற்பட்ட பாசுரங்களை திருமங்கை ஆழ்வார் இங்க வந்து நமக்கெல்லாம் பாடி கொடுத்திருக்காரு. இது மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இங்க அவருக்கு தன்னுடைய குருநாதராக பாவித்து, ஏன்னா அவர் தான் தீட்சை செய்து வச்சார் இல்லையா, அதனால இந்த ஸ்தலத்துக்கு மட்டுமே 100க்கும் மேற்பட்ட பாசுரங்களை திருமங்கை ஆழ்வார் இந்த ஒரு தலத்துக்கு மட்டுமே பாடி கொடுத்திருக்கார். ரொம்ப அருமையான ஒரு கோவில். சரி, இப்ப கோவிலினுடைய அமைப்பை பார்க்கலாம். முதல்ல ராஜகோபுரமானது வருது. ராஜகோபுரம் வந்த உடனே நம்ம உள்ள போறோம். உள்ள போனாட்டு கொடிமரத்துல ஒரு கருடாழ்வார் சன்னதி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெருமாள் கோயில் ஒளிமரத்துல கண்டிப்பா கருடன் இருப்பாரு. அந்த கருடனை பார்த்துட்டு அப்படியே நேரா உள்ள வந்தோம்னா கொஞ்சம் படி ஏறும். படி ஏறி உள்ள போகணும். உள்ள போனோம்னா அதுக்கு அடுத்தது ஒரு சுத்து, அதுக்கு அடுத்தது படி ஏறி மேல போகணும். மேல போகிற பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வலது பக்கம், கோவிலுக்கு இடது பக்கம் கருடாழ்வார் நமக்கு எல்லாம் காட்சி கொடுக்கிறார். திருமேனியில 9 நாகங்களை அணிந்து கொண்டு ரொம்ப அற்புதமான ஒரு சேவையாக நமக்கு எல்லாருக்கும் வந்து காட்சி கொடுக்குறாரு. அவரை தான் முதல்ல தரிசனம் பண்றோம். அவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நேரா உள்ள போனோம்னா கருவறையில தாயார், மஞ்சுளவள்ளி தாயார், அதுக்கு அடுத்தது திருநறையூர் நம்பி, இவங்க 2 பேரும் காட்சி கொடுக்குறாங்க. உள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா புருஷோத்தமன், மிருத்யும்னன், அனிருத்ரன், இப்படி 5 விதமான அவதாரங்கள் பெருமாள் எடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடியே. அந்த 5 பேரோடையும் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெருமாள் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் காட்சி கொடுக்குறார். ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். கருவறைக்கு ரொம்ப அருகாமையிலேயே நம்மளை வந்து தரிசனம் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம பெருமாளை வெளில இருந்து பார்த்தாலே நல்லா தெரியுறாரு. அப்போ கிட்ட போய் பார்க்கிற பொழுது ரொம்ப அவ்வளவு அம்சமா நமக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப திவ்யமான ஒரு காட்சி. அப்படியே பார்த்துட்டு வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு பிரகாரம், அதுக்கு அடுத்தது வெளியில வரும்போது வெளிப்பிரகாரத்துல
சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி. அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா வெளிப்பிரகாரத்தை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே வெளில வந்தெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு திருக்கோவில். உண்மையிலேயே அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா கோயிலை விட்டு வெளில வரவே மனசு இருக்காது. அப்படி இருக்கும் கோயில். அவ்வளவு ரம்யமாக அதனுடைய அந்த இயற்கை அழகெல்லாம் அப்படியே பார்த்து ரசிக்கிற போது எப்படிதான் இந்த கோயிலெல்லாம் கட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். தயவு பண்ணி கும்பகோணம் போறவங்க லைஃப்ல ஒன் டைம் ஆகுது இந்த நாச்சியார் கோவில் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம். திருமங்கை ஆழ்வார் உட்பட பல ஆழ்வார்களால மங்களாசாசனம் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவில். இன்னைக்கு ஏகாதசி. அந்த ஏகாதசி அதுவுமாக வந்து இன்னைக்கு வந்து இந்த திருக்கோவில சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறது எம்பெருமான் மகாவிஷ்ணுவினுடைய ஒரு அனுக்கிரகம். இன்னைக்கு நல்ல நாள் வருமா இன்னைக்கு இதை பார்த்தோம். நான் வந்து இப்பதான் ரீசெண்டா போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வந்து எப்படியும் ஒரு 20-25 நாள் இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு கோவில். நல்ல திவ்யமான ஒரு தரிசனமும் கிடைச்சது. அது மாத்திரம் இல்லாம இந்த ஸ்தலத்திற்கு அருகாமையிலேயே ஏகப்பட்ட கோவில் இருக்கு. இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல தான் திருச்சேரை இருக்கு. அந்த திருச்சேரையில பெருமாள் கோவிலும் இருக்கு, சார பரமேஸ்வரர்னு சிவன் கோவிலும் இருக்கு, சாரநாத பெருமாள்னு பெருமாள் கோவிலும் இருக்கு. அதுவும் மங்களாசாசனம் பண்ண ஒரு திருக்கோவில். இந்த திருச்சேரை தான் கடன் நிவர்த்தி தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது நிறைய இருக்கு. சிவபுரம் இருக்கு, அரிசிற்கரை புத்தூர் இருக்கு. நிறைய திவ்ய தேசங்கள் இந்த தலத்தை சுத்திலுமே இருக்கு. அதாவது சுத்திலும்னா ரொம்ப எல்லாம் இல்லை, ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே ஏகப்பட்ட கோவில் இருக்கு. பாக்குறதுக்கு நாள் தான் போதாது. அப்படிப்பட்ட ஒரு ஊர் இது. பஸ் எல்லாமும் நிறைய கிடைக்குதுங்க. அதனால பஸ் வசதி இல்லையா அது இல்லையா அதெல்லாம் ஒன்றும் நம்ம இது பண்ண வேண்டாம். ஊரும் நல்ல ஊர் தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கடகணிகள் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஒரு சிட்டியில என்னென்ன உங்களுக்கு தேவையோ அது எல்லாம் இந்த ஊர்லயுமே இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். அவசியம் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நரையூர் நம்பி திருக்கோயில சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ராம் 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 ராம்.